அதாவதுங்க விவாகரத்து நோட்டீஸ் விட போகிற நேரத்தில் வீடு கேட்டாலாம் ஒருத்தி. அந்த கதை தான் இப்போ வந்து சுமியோட வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா, ஊருக்கு போயிட்டு வந்தவொடனே விவாகரத்து உனக்கு நோட்டீஸ் நான் அனுப்ப போகிறேன்ப்பா. உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்க, உனக்கு தான் சுகையில் இருக்கிறாருல, உன் குடும்பமாக நீ வாழ்ந்துக்க. இல்லை இலங்கைக்கு நீ போனாலும் சரி, இல்லை அவன் இங்கே வந்து குடும்பம் நடத்தினாலும் சரி, எனக்கு கவலை இல்லை. நான் வந்து சூர்யாவுக்கு என்ன பண்ணணுமோ அந்த விஷயங்களில் முழு மூச்சாக இறங்க போகிறேன். ஏன்னா அவார்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்தடுத்து வந்து எங்களுக்கு வேலைகள் இருக்குது. அடுத்து வந்து பூமி பூஜை போடணும், இபி இழுக்கணும், இன்னும் வந்து சிமெண்ட் வாங்கணும், செங்கல் வாங்கணும், கல் வாங்கணும்னு சொல்லி எங்கள் மைண்டு பூரா அதில் ஓடிக்கிட்டு இருக்கு. இவ இப்போ தான் உட்காந்துக்கிட்டு காலையில் ஃபோனை போட்டு எங்கேயோ இருந்து வந்தவ, அவளுக்கெல்லாம் வந்து வீடு வாங்குறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுறீங்க. நான் ஒருத்தி இங்கே குத்துக்கள் மாதிரி இருக்கேன்ல, கட்டின பொண்டாட்டி, எனக்கு நீங்கள் எதுவும் பண்ணாமல் எதுக்கு நீங்கள் அங்கே போய் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்குறாளே. கட்டின பொண்டாட்டிங்கிறதுக்கு உண்டான தகுதி தராதரம் ஏதாவது உங்ககிட்ட ஒன்று இருக்கா? நீ இருந்தால் நீ பேசு. எனக்கு எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. ஆஸ்பத்திரியில் போய் ட்ரிப்ஸு போட்டேன், அதுக்கப்புறம் போலீஸ் கேஸு, அதுக்கப்புறம் உன் கூட உனக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறவ அந்த மூக்குடப்பி அவள் என்ன பண்ணா, என்னை வந்து நாடி கட்டு கட்டி என்னை அசிங்கப்படுத்தி நெத்தி காசு வச்சா. அவளை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்குறதுக்கு துப்பு இல்லை. நான் எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னா, பொண்டாட்டினா யார்? புருஷனுக்கு ஒன்றுனா துடிக்கணும், அவள் தான் உண்மையான பொண்டாட்டி. இவள் வந்து புருஷனுக்கு ஒன்றுனா போய் அங்கே வந்து கேலி சித்திரம் படம் போடுறான், அதை ஸ்மைலி சிம்பிள் போட்டு அவளை என்கரேஜ் பண்ணுறான். இப்படி உள்ளவ இவள் ஒரு பொண்டாட்டியை. இப்போ சூர்யா இருக்கிறா, எனக்கு ஒன்றுனா அவள் துடிப்பா, அவளுக்கு ஒன்றுனா நான் துடிப்பேன். இதுதான் எங்கள் வாழ்க்கை. அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா, இப்போ எனக்கு ஃபுட் பாய்சன் ஆச்சு, ட்ரிப்ஸு போடுறதுக்கு யார் வந்து கூட இருந்தா? அவள் தானே இருந்தா. அவளுக்கு ஃபுட் பாய்சன் ஆச்சு, ட்ரிப்ஸு போட யார் வந்தா? நான் தானே போனேன். இதே மாதிரி எனக்கு யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் இப்போ வந்திருக்கு. அவள் தான் உட்காந்துக்கிட்டு இளநியை வாங்கி குடி. காலையிலே எனக்கே தெரியலை, 7 மணிக்கு போய் எங்கேயோ போய் இளநீ வாங்கிட்டு வந்திருக்கான். வந்து காலையிலே வந்து எனக்கு இளநீ குடிங்க அப்படின்னு சொல்லி என்னை வந்து அப்போ தான் யூரின் வந்து ஃப்ரீயாக போகும், அடப்பு கிடப்பு இருந்தால் சரியாகும், கடுக்காது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் என்னை வந்து ஒரு ஒரு தாய் எப்படி வந்து தன்னோட கருவை தன்னோட சிசுவை பாதுகாக்குமோ அந்தளவுக்கு என்னைய குழந்தைக்கு மேலே. நான் உண்மையிலே ஒரு பச்சை குழந்தை மாதிரி தாங்க, ஆள் தான் பார்க்க வளர்ந்துருக்கேன். ஆனால் மனசளவில் நான் ஒரு குழந்தைய எப்படி பாதுகாப்பாளோ அதை மாதிரி என்னைய ராவும் பகலும். முந்தா நாள் ஒன்றும் இல்லை, ஊருக்கு போயிட்டு வந்தேன். அன்றைக்கி நைட்டு பார்த்தா திடீர்னு கிடுக்கிட்டுன்னு உடம்பெல்லாம் நடுக்க ஆரம்பிச்சிருச்சு. குளிர் காய்ச்ச ஜன்னி மாதிரி வந்துருச்சு. என்ன பண்ணா, டக்குன்னு போய் சுடு தண்ணியை போட்டு வந்து அதை வந்து ஒரு இட்லி துணியை கட் பண்ணி அதை புழிஞ்சு என் நெத்தியில் பத்து போட்டா. இதெல்லாம் நீ பண்ணுவிய? பண்ணுன, இப்போ கிடையாது, ஒரு காலத்தில் பண்ணுன. ஆனால் இன்றைக்கி நீ யாருக்கு விசுவாசமாக இருக்கிற? உன் சுகையிலுங்கிறவனுக்கு விசுவாசமாக இருக்கிற. அப்போ நீ வீடு யார்கிட்ட கேட்கணும்? அவங்கிட்ட கேட்கணும். நான் என்ன நல்லா வாயில் வருது எனக்கு வேறு மாதிரி, நான் எதுக்கு வாங்கி கொடுக்கணும்? மீடியாங்கிறதுனால அமைதி அடக்கி வாசிக்கிறேன், ஒன்றுமே இல்லை. அவகிட்ட நான் இப்போ ஃபோனை போடுறேன், அவள் என்ன கேட்குறாங்கிறத மாத்திரம் நீங்களே பாருங்களேன். நான் சொன்னால் கூட நீங்கள் உருட்டும்பீங்க. காலையிலே அங்கேருந்து வரும்போதே ஃபோன் அடித்தான். ஃபோன் அடிக்கும்போது நான் திருநகரில் இருந்தேன், 2வது ஃபோன் அடிக்கும் பொழுது நான் வண்டியில் வந்துக்கிட்டு இருந்தேன். எங்கே போய்கிட்டு இருக்கீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். சொன்ன ஜோருக்கு எனக்கு வீடு வேணும், நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதுக்கு பக்கத்துலேயே வீடு பாருங்கள் அப்படின்டா. இருங்க கேட்போம். இவளுடைய கதையை நீங்கள் கேட்டிங்கன்னா தான் நாக்க பிடுங்குற மாதிரி சில கேள்விகள் நான் வச்சுருக்கேன் இவளுக்குன்னு, அதை நான் கேட்பேன். அதை நான் இப்போ சொல்ல மாட்டேன். ஹலோ, என்னென்னமோ காலையிலே என்னமோ கோரிக்கை வச்சுக்கிட்டு இருந்திய, என்ன கோரிக்கை? ஆமா, கோரிக்கை வச்சோடனே அப்படியே நீங்களும் அப்படியே கலக்கலன்னு கழட்டி விட்டு போறீங்க. ஆளப்பாரு என்ன கேட்டேங்கிறத சொல்லு. என்ன கேட்டு சொல்லி என்ன போதுங்க? என்னங்க பண்ணிக்கிட்டு கிடக்குறீங்க உட்காந்து கூத்தடிச்சுக்கிட்டு? என்ன கூத்தடிச்சோம்? குட்டி பிள்ளைகளுக்கு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்கணும், அதெல்லாம் இல்ல. உட்காந்துக்கிட்டு ஒரு பேரை சொன்னா மட்டும் உட்காந்துக்கிட்டு அது சரியில்லை இது சரியில்லை. வயசான காலத்துல இவருக்கு மட்டும் 37 38லயே நிக்குது. இது எதுக்கு உனக்கு தேவையில்லாத பேச்சு? நான் உங்களை என்ன கேட்குறேன்னா, பாலவிநாயகத்தை பற்றி நான் தப்பாக பேசும் பொழுது அவள் எப்படி வரைஞ்சி கட்டிக்கிட்டு வர்றாளோ அதே மாதிரி உன்னைய பற்றி பேசும் பொழுது நான் வரைஞ்சி கட்டிக்கிட்டு போனதே இல்லையா? கண்டென்ட் நீ என்ன கண்டென்ட்டை நீ கண்ட? நீ ஒருத்தவே நல்ல மானம் ரோசம் ஈனம் இது அது இது எல்லாம் இருந்துச்சுன்னா 23 வருஷம் வாழ்ந்து தனக்காக தான் கூட இருந்து கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் இருந்து 3 புள்ள பெத்து கொடுத்தவள ஒருத்தி பேசுறா. அது ஒழுக்கம் இல்லாதவ, தற்கூரி, படிக்காதவ, கூமுட்டை,
நல்ல வாயில எனக்கு இன்னும் வருது. அவ்வளவு ஒரு தப்பான தொழிலுக்கு அனுப்புன புருஷனை விட்டு கொடுக்காம இருக்கிறா. நீங்க தப்பானவளை திருத்தி வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பேர் கிடைக்குது? உங்களை அசிங்கமா பேசுறா. கேட்டா கண்டென்ட். அப்படி பேசுனாத்தே மக்கள் பார்க்க வருவாங்க சொல்லி அவ கொண்டுகிட்டு போறா காத்து வாக்கல கண்டென்ட்ட. அப்ப நீங்க ஏன் அப்படி இருக்க மாட்டேங்கிறீங்க? நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி தான் எல்லா இடத்துலயும் நான் பேசியிருக்கேன். பேசுறதெல்லாம் பேசிட்டு இந்த சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. என்ன பேசுறதெல்லாம் அவ பேசிட்டு கண்டென்ட் அப்படி பேசினாதே உன் பொண்டாட்டியை கிழிச்சாத்தேன்டா அவ நெச்சத்துக்கு தான் இதெல்லாம் நான் ஏத்துக்கிற மாட்டேன். உன்னைய கிழிச்சுதான் நாங்க சோறு திங்கணுங்கிற அவசியமே கிடையாது. அது கூமுட்ட அப்படி இல்ல அவ அப்படி பேசுறதா இல்ல. அப்ப நீ அவன் புருஷன் ஒருத்தவன ஓலான்றால அவனை திட்டேன் கொஞ்சம். ஏன் திட்டி பாரு. நான் திட்டாம இல்லையே, என்னை அவன் திட்டுவேன், அவனை நான் திட்டுவேன், மாறி மாறி திட்டிக்கிடுவோம். அவ தப்பான தொழிலுக்கு அனுப்புனவே என்னைய ரொம்ப கஷ்டப்பட வச்சான். 2 கைப்பிள்ளையோட நான் திரிஞ்சவன் சொன்னான்ல. அந்த புருஷனை ஏன் சொல்ல விட மாட்டேங்கிறா? நீங்க என்னைய எதுவும் கூட்டி விட்டீங்களா? இல்ல கிடையாது. அப்ப என்னைய உங்களை கூட்டி விட்டுட்டு வந்திருக்கேன்னுகிட்டே இருந்தா அப்ப அவ கூட இருக்கிறவ நீங்க அவ கூட இருந்துகிட்டு இருக்கிறீங்கல்ல. சூரியனை பார்த்து நான் நாய் குலைக்கத்தான் செய்யும். அதெல்லாம் நம்ம பாத்துக்கிட்டு இருந்தோம்னா ஒண்ணும் பண்ண முடியாது. 4 நாய் இல்ல, பக்கத்துல இருக்கிற சூரிய நாய் தான் உங்களை குலைக்குது. இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத பேச்சு. அப்ப அவ உன்னைய கேட்பாள்ல, சரி நான் கேட்கறதுக்கு முதல்ல பதில சொல்லு. இப்ப நான் உன்னைய நாக்க புடுங்குற மாதிரி நீ எனக்கு புருஷனா அவளுக்கு புருஷனாடா? மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருந்தேடா. கொஞ்ச நேரம் நான் சொல்றத கேளுங்க. என்னை எல்லா இடத்துலயும் அவமானப்படுத்தாதீங்க. என்ன உட்காந்துக்கிட்டு அவளை என்னையும் சரியாம நீ கேட்டா அவ கேட்பான்னு கேக்குற. நீ அவளை தாலி கட்டி கொண்டு வந்திருக்கியா? நல்லா கெட்ட வார்த்தை வந்துரும் வாயில. சரி நான் சொல்றதுக்கு பதிலா சொல்லு. சரி இப்ப நான் சொல்ல வந்த விஷயத்த மறந்துடுவேன். ஒரு நிமிஷம் நான் சொல்ல வந்த விஷயத்த கேளு. நான் உன்னை நாக்க புடுங்குற மாதிரி கேட்கறதுக்கு நான் வந்திருக்கேன். என்கிட்ட வீடு வாசம் வேணும், என்கிட்ட வீடு வாசம் வேணும், என்கிட்ட வீடு வாசம் வேணும், நகை நட்டு வேணும், எனக்கு அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லி கேட்குறீல. எங்க அம்மா வீடு, என் பெத்த தாயோட அந்த வீடு. நீ எப்ப வந்த கடைசியா? இத்தனை மாசமா இந்த வீடு கழுவி விடாம குப்பை கூடமா கிடக்குதே. ஒரு நாளாவது இந்த வீட்டுக்கு ஊதுபத்தியை பொருத்தி வச்சோம். ஒரு அம்மாவுக்கு ஒரு மரியாதை செலுத்தணும்னு வந்தியா? அப்பா நீ மரியாதை நீ குடுத்தியாப்பா இருக்கிறப்ப? எப்ப இருக்கிறப்ப நான் கொடுக்காமையா? எங்க அம்மாவை பார்த்தது அவதான் பால் பாயாசம் காய்ச்சி கொடுத்தா, முந்திரி பருப்பு போட்டு கொடுத்தா, தினம் சோறு கொடுத்தா. நீ என்னத்த கொடுத்த? நான் ஒண்ணு சொல்லவா? என் நக்கல்லாம் வேணாம். நான் கேட்ட கேள்வி ஒரே கேள்வி. எங்க அம்மாவோட விசேஷம் வச்சது மாசம் 4 லட்சம் 5 லட்சம் சும்மா போடுவாளா முந்திரி பருப்பு புடிங்கி. நான் சொல்றத கேளு. செப்டம்பர் 20ஆம் தேதி நீ இந்த வீட்டுக்கு வந்த. இப்ப எத்தனாவது மாசம்? செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன். 10 மாசம் ஆச்சு. 10 மாசமா? அந்த வீட்டுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? வீட்டுக்கு சம்பந்தம் இருக்கா? டேய், எனக்கு இந்த வீடு தாயோட வீடு. எனக்கு கோயில்னா உனக்கு யாரு? அந்த அத்தை வீடு தான் உனக்கு சொர்க்கம். ஏய் லூசு, தாய்க்கு பின் தாரம் தானே. சரி ஆமா, தாய்க்கு புற தரத்துல வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு நீ என்ன உட்கார்ந்து தாய்க்கு பின் தாரங்கிற அளவுக்கு நீ நடந்தியா? நீ வீட்டுக்கு வந்தியா? நானே யாரு? நீ அடிக்கிற கும்மாளத்தை தான் பப்ளிக் மீடியாவிலே உட்காந்துக்கிட்டு இந்தா சுகைலு உனக்கு கேக்கு, இந்தா சுகைலு உனக்கு அவர் 2K சப்ஸ்கிரைபர் வந்தேன், பர்த்டேக்கு கேக் யாருக்கடி ஊட்டின? எனக்கு ஊட்டினியா அவனுக்கு ஊட்டினியா? அப்படியே அங்க இருந்து ஒரு தூரத்துல ஊட்டுறதுக்கு எப்படி நான் இப்படி பக்கத்துல உட்காந்து குஜால் பண்ணிக்கிட்டு இருக்கியா? அச்சால் குஜால். அதுக்கு என்ன? அதே கேள்வியை நான் உன்னை திருப்பி கேட்கிறேன். எங்கேயோ இருக்கிறவனுக்கு கேக் ஊட்டுறீல, உன் கூடவே பக்கத்துல தானே இருக்கேன். என்னைய கூப்பிட்டு இருந்தாங்க, வாங்க நம்ம வீட்டுக்கு வாங்க, எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள். எப்படி இதே மாதிரி நான் 2 பேரும் கூட இருந்துகிட்டு நானும் இதே மாதிரி செஞ்சா நீ தாங்குவியா? ஒரு பேரை சொல்றதுக்கே கீழே இருக்க குஞ்சாமணி துடிக்குது ஒத்த கொட்டை. என்ன இது? எனக்கு தேவையில்லாத விஷயம். நான் கேட்க வந்தது ஒரே கேள்விதான். என்கிட்ட வீடு வேணும், என் வருமானம் வேணும், என்னுடைய எல்லாமே வேணும்னு நினைக்கிறவ நீ டைவர்ஸ் கொடு. நீ டைவர்ஸ் கொடுத்துட்டு போடா. என்ன இது எனக்கு தேவையா? அப்போ எவ்வளோ துணிச்சல் இருந்தால் அவள் என்கிட்ட டைவர்ஸ் கேட்குற அளவுக்கு இப்போ பேசுவாள். அப்போ என்ன அர்த்தம்? அவளுக்கு யாரோ பின்பலமாக இருந்து உசுப்பேத்தி விட்றாங்கன்னு அர்த்தம். பின்பலம் யாரும் நிறையா பேர் இல்லை, ஒரே ஒருத்தன். அந்த எச்சக்கலை ஒருத்தன் இருக்கான் பார்த்தீங்களா, இந்த சுகைலுங்கிறவன். அவன் பண்ண வேலை தான். இப்போ அன்றைக்கி அவ்வளோ பிரச்சனை நடந்துச்சுல, நான் மனசு இறங்கி வந்து மன்னிப்பு கேட்டேன்ல,
அதனால தானே இவ வந்து என்னை உட்காந்துக்கிட்டு நீ எவனோ ஒருத்தன் எங்கேயோ இருக்கிறவன்ட்ட மன்னிப்பு கேட்குற, ஏன் என் புருஷன் பாலாகிட்ட மன்னிப்பு கேட்டால் உனக்கு என்ன குறைச்சி போயிடும்னு சொல்லி கேட்டதுனால தான் அன்றைக்கி மன்னிப்பு கேட்டேன். இவன் கூட ஃபங்க்ஷன் போகிறதுக்காகவா கேட்டேன்? நல்லா யோசிச்சு பார்க்கணும். இப்போ இது தேவையில்லாத வேலையில் விவாகரத்து கொடுக்கணும்னா அங்கே இருங்க, நான் ஒரு செகண்டில் கொடுத்துட்டு போயிடுவேங்க. என் பிள்ளைக்காகவும் என் பேரனுக்காகவும் அவங்களோட எதிர்காலத்துக்காகவும் தான் இப்போ வரைக்கும் இவளுக்கு நான் விவாகரத்து கொடுக்காம இன்னும் இழுத்துக்கிட்டே கிடக்கிறேன். நான் விவாகரத்து கொடுத்தாலும் என் கூட இங்கே இருக்கா பாருங்கள் இந்த 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 சனியை, விவாகரத்து கொடுக்க மாட்டான். வாடி 2 பேரும் சேர்ந்து ஒட்டுக்க விவாகரத்தை கொடுத்துட்டு நம்ம வாழ்க்கையை வாழ்வோம். எதுக்கு லிவிங் டுகெதருங்கிற பேரில் 4 பேர் நம்மளை எதுக்கு வசப்பாடணும்? நம்மளும் ஒரு நாணயமாக நேர்மையாக நெஞ்ச நிமித்தி தில்லா கெத்தா தௌலத்தா இந்த மீடியாவுக்குள்ளே நம்மளும் வாழ்ந்து காட்டுவோம்னு சொல்லி கூப்பிட்றேன். இந்த கூமுட்டைக்கு புரிய மாட்டேங்குது. எங்கேயோ இருக்கிற இந்தவர் நான் போட்ட புழுக்க மாதிரி இருந்துக்கிட்டு இவன் என்னையை பார்த்துக்கிட்டு கூமுட்டங்கிறா, டே 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 டேங்கிறா. இந்த அது என்ன படம், விஷால் படத்தில் வருவாளே ஒருத்தி வில்லி, அதை மாதிரி வந்துக்கிட்டு இவள் பேச்செல்லாம் பார்த்தீங்களா? முந்தி இப்படியா பேசுவா? இப்போ வார்த்தை எவ்வளோ பாருங்களேன் வித்தியாசமாக வருதுன்னு. இப்போ எனக்கு மனசு சங்கடம் ஆகுமா ஆகாதா? இந்த மீடியாவுக்குள்ளே நான் இருந்தால் என்ன இல்லைனா என்ன? சும்மாவே நீங்கள் கழுவி 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 ஊற்றுவாங்க. இதில் இவ வேறு உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்துடுவாங்க கமெண்ட்டில், சுமிமா நீங்கள் பேசுனதெல்லாம் சூப்பரு, நல்லா செருப்படி பதில், நல்லா புரோக்கரை கிழிச்சு விட்டீங்க. இது எதுக்கு எனக்கு தேவையா? இதுக்கு நான் இவ்வளோ வீடியோ இதில் லைவில் எடுக்காமே இருந்திருப்பேனே நான். இந்த அவமானம் எனக்கு தேவையா? நான் என்ன நினச்சேன், இவ்வளோ தூரம் வீடு வாசம் என்கிட்ட கேட்குறா, காலையிலேயே வீடு வாசம் கேட்டு தான் ஃபோன் அடித்தா, எனக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. எவ்வளோ எங்கேருந்தோ வந்தவளுக்கு வீடு வாங்கி தர்றீங்க, வாசலை வாங்கி தர்றீங்க. உங்களுக்காகவே 3 பிள்ளைகளை பெற்றவ, உங்கள் வாரிசை சுமந்தவ, பரம்பரையை பார்த்துக்கிறேன், எனக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா. மாதம் லோன் எவ்வளோ வந்துட போகுது? ஒரு 15 ரூபா 20 ரூபா வருமா? எனக்காக கட்ட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி வரும்போதே கேட்டா. நான் ரன்னிங்கில் வண்டியில் பேசிக்கிட்டு வரும்போது செல்ஃபோனில் பேசிக்கிட்டு வந்தால் பையனாகி போயிரும்னு சொல்லிட்டு, இருப்பா நான் எங்கள் அம்மா வீட்டில் போய் உன்னை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தேன். வந்து நாக்க பிடுங்குற மாதிரி ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க நினச்சேன். எங்கள் அம்மா வீடை சுத்தம் பண்ணணும். இப்போ எப்போ வந்தா? 10 மாதத்துக்கு கழித்து இப்போ வரைக்கும் இன்னும் வரலை. எடுத்து வச்ச கட்டப்பையை கூட தருங்க, மேலே அப்படியே கிடக்கு. இந்த பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகவே இல்லை, தெரியுதா? இதை பார்த்து கண்ணே பூத்து போச்சு. இவ்வளோ கட்டப்பையே மேலே கிடக்கு. அப்படி இருக்கும்போது நீ வா, எங்கள் அம்மா வீட்டுக்காக நீ என்னத்தை பண்ண? ஒரு வீடை சுத்தம் பண்ணியா, கழுவி விட்டியா, ஊதுவத்தி பொருத்தி வச்சியா, அந்த தாயை கவனிச்சியா? உனக்கு எதுக்கடி நான் செய்யணும்னு சொல்லி நாக்க போடுங்கிற மாதிரி கேட்கணும்னு நான் வந்தா அவள் என்னையவே பாயிண்ட்டுக்கு மேலே பாயிண்ட்டை போட்டு மடக்கிறான். நான் சொல்கிறேன், பாலவிநாயகத்தை பேசுனா அவளுக்கு கோவம் வருதுன்னா, அவள் புருஷன் அவளை விட்டு தனியாக பிரிஞ்சு போய் இப்போ வரைக்கும் அவளுக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இது எனக்கே தெரியும். அவனுக்கு தேவை என்ன? ஒரு குவாட்ரு, ஒரு கோழி பிரியாணி, ஒரு படுக்கிறதுக்கு ஒரு இடம், இவ்வளவு தானே தவிர அவன் வந்து என்னைய மாதிரி பொம்பளை சோக்கு பிடிச்சோ, பொம்பளை மோகத்துலையோ, காஜி பிடிச்சோ தெரியல. என்னதான் இருந்தாலும் அவன் குடும்பத்துக்கு கரெக்டாக பிள்ளைகளை பார்க்க, ஹாஸ்டலுக்கு போக, எப்போ உனக்கு அவனை போய் பார்த்தியா வச்சியா அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பாசமாக தான் இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன? அவள் புருஷன் மேலே அவள் வச்சிருக்கிற, அதாவது எங்கே இருந்தாலும் பொண்டாட்டி ஒழுக்கம் தம்பராமல் ஒருத்தையும் கூடயே இருக்கிறாளே, என்றைக்குனாலும் ஒரு வீடு வாசலை வாங்கிட்டு நம்ம கூட வந்துருவாளேங்கிற எண்ணம் அவனுக்கு. அதே மாதிரி சூர்யாவுக்கு நம்ம புருஷன் எங்கே போனாலும் நமக்கு துரோகம் பண்ண மாட்டான். கூத்தியா இப்போ வரைக்கும் அவன் என்ன கூத்தியா வச்சுருக்கானா? நான் இதே கேள்வியை திருப்பி கேட்குறேன். இப்போ லைவில் இருந்து கேட்டால் பிரச்சனை. யாரை? சுமிக்கிட்ட. நீ என்ன ஒழுக்கமா? நீ உன் வாழ்க்கையில் எத்தனை பேர் கிராஸ் அடிச்சிட்டேன்? சரத் இப்போ இதே சூர்யா கேட்குற கேள்வியை நான் உன்னையே கேட்குறேன். சரத்துலேருந்து, சப்பிலேருந்து, ரிப்பாயிலேருந்து, சுகையிலேருந்து உன் வருஷ லிஸ்ட்டு கொஞ்சம் நஞ்சமாக போகுது. அப்போ நான் பதில் பேசுவேன். நீ எனக்குன்னு உண்மையாக இருக்கிய? நீ எனக்குன்னு சொல்லி இப்போ எத்தனையோ தாய்மார்களை பார்க்குறோம், எத்தனையோ இளம் விதவைகளை பார்க்குறோம், எவ்வளவோ ஊரில் நம்ம பார்க்குறோம். கணவனே இல்லைனாலும் தான் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு ஒரு கைத்தொழிலை பண்ணி வீட்டிலையே தங்கி காலேஜில் சேர்க்குறது, படிக்கிறதுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற தாய்மார்கள் நம்ம பார்க்குறோம். நீ என்ன பண்ணுற? நான் கேட்குறது சுமி நீ என்ன பண்ணுற? உனக்கு ஒரு தேவைன்னொன்னா உன்னே வந்துக்கிட்டு உனக்கு கடலை போடுறதுக்கு ஏன் பொம்பளை ஆளுகளே இல்லையா? எவ்வளோ பேர் வாழ்க்கையில் லேடிஸ் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேச வேண்டியது தானே? ஏன் அதை விட்டுவிட்டு எதுக்கு ஆம்பளை பிள்ளைகள்கிட்டையா, ஆம்பளை பையங்கள்ட்டையா, ஆம்பளை ஆளுகள்கிட்டையா ஏன் பேசுகிற? அப்போ நீ கரெக்டாக நடந்து எனக்காகவே வாழ்ந்தனா உனக்கு வீடு இல்லை, மாட மாளிகை, கூட கோபுரம், கோடி கணக்காக போட்டு கட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் என் கூத்தியாளுக்கு கட்டி கொடுப்பேன். ஆனால் நீ என்ன பண்ணுற? என் பொண்டாட்டியாக இருந்து ஒரு புருஷனையே கூட இருக்கிறவனையே மதிக்காமல் வாடா போடா நாயே பிச்சைக்கார பையில என்னென்னமோ கேட்குற. இதே வந்தவ எனக்காக இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்க வப்பாட்டி எனக்கு கொடுக்குற மரியாதை நீ கொடுத்தியா? இல்லை எனக்காக நீ ஒழுக்கமாக வாழ்ந்து காட்டிக்கிட்டு இருக்கியா? உன் வாழ்க்கையில் என்னென்னமோ அட்டூழியம் பண்ணிட்ட.
அதாவது கேக்கு ஊட்டுறது, பர்த்டேக்கு வந்து அவனுக்கு கேக்கு ஊட்ட, அவனுக்கு ஒரு இதுனா போகிறது, அவனை வந்து புச்சிக்குட்டின்னு கொஞ்சுறதும் கொலாவுறதும், அவனுக்காக ஷார்ட்ஸ் ரீல்ஸ் போடுறதும், இப்படி நீ என்னை வெறுப்பேற்றிக்கிட்டே இருப்பேன். வருஷம் பூரா உனக்கு வந்து நீ என்னை எப்படியே வந்து நான் எவ்வளோ உள்ள அழுகிறேங்கிறது எனக்கு தாங்க தெரியும். இவளை நான் கண்டுக்கிறாம தண்ணி தெளிச்சு விட்டா மாதிரி விட்டாலுமே இந்த சுமிங்கிறவளை நான் தினம் அவளை நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். இன்றைக்கி என்ன பண்ணுறா, யாருக்கு இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கா, கொஞ்சம் நேரம் இரு, போதும் ஆத்தா அலமேலு, இனிமே நீ பேசாத. இப்போ எதுக்கு லைனுக்கு வந்த? விவாகரத்து நோட்டீஸ் கொடுன்னு சொல்லிட்டீல, எதுக்கு லைனுக்கு வந்த? விவாகரத்து நோட்டீஸ் கொடுக்கணும்னே நீ கொடுத்துருவப்பா. ஐயோ ஐயோ கொடுமை. இவ என்னடா குடும்பம் நடத்துறாளா இல்லை வந்து ஏதோ ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்கோமா நாங்கள்? நான் என்ன காமெடி பண்ணுறேண்ணா? என்ன பேச விடலை பாருங்க ஒழுங்கா. நீங்க எல்லாம் என்னை குறை சொல்ற அளவுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. சரி, நான் இங்கே உன்னைய குறை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேங்கிறத நீ எப்படி கண்டுபிடிச்ச? நீங்க தான் சொல்றீங்கல்ல, நீங்க தான் சொல்றீங்கல்ல, இதை பண்ணல, வீட்டை சுத்தப்படுத்தல, அவன் பேர சொல்றீங்க. நீங்க போய் எங்க கூத்தியாவோட கும்மாளம் போட்டுக்கிட்டு குடிச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு பாட்டம் போட்டுக்கிட்டு என்ன அது குடும்பம் மாதிரியா இருக்குது? காரமா நல்லாவா இருக்குது? எப்படி வாழ்ந்த மனுஷன் இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு அதுக்கு டான்ஸ் இளவு ஆடவும் தெரியல, உடச்சு வச்ச கோழி மாதிரி இப்படி சாயுது அப்படி சாயுது, என்னமோ கூட்ஸ் வண்டி ஓட்டுற மாதிரி ஓட்டிக்கிட்டு தெரியும். அது உனக்கு தேவையில்லை. நாங்கள் கோழி மாதிரி ஆடுறோம், இல்லை விராட் கோலி மாதிரி ஆடுறோம், இல்லை ஜாலியாக ஆடுறோம். உனக்கு அது தேவையில்லை. நாங்கள் உனக்கெல்லாம் என்ன தெரியும்? கிரிக்கெட்டை பற்றி உனக்கு என்ன தெரியும்? மெண்டலு. உங்களுக்கு எல்லாம் நல்ல திறமை இருக்குங்க, மிமிக்கிரி. இவ்வளோ நேரம் பார்த்தீங்களா? வாடா போடான்டா. இப்போ ஏங்க எப்படி பிட்ட போடுறா, வீட்டுக்கு பிட்ட போடுறா? சொல்லு. யாரும் இல்லை, நான் சும்மா இந்த பக்கத்து வீட்டுக்காரன் கூட பேசிக்கிட்டேன். இல்லங்க, விராட் கோலினோட ஞாபகம் வந்துருச்சு. கிரிக்கெட் பிளேயர் நீங்க, நல்ல பாடகர், நல்ல மிமிக்கிரி, டான்ஸ் ஆட தெரியாதுன்னு நினைச்சேன். அதாடா இதாட்டா சூப்பரா ஆடி இருக்கிறீங்க. ரைட்டா? நான் அதுக்கு ஃபேன்ஸ் ஆயிட்டேன். இப்படி இவ்வளவு திறமை வச்சுக்கிட்டு இந்த கூத்தியா கூவாம்பட்டி கூத்தியாட்ட போய் அடமானத்தை என்னைய பத்தி பேசினா என்னைய பத்தி மட்டும் பேசு, அங்க தவிர டான்ஸ் எப்படி இருந்துச்சு, அதான்டா இதான்டா எப்படி ஆடுனே, அதான் சூப்பர், வேற லெவலு. அந்த முதல்ல இந்த விராட் கோலி கவுந்து போன கவட்ட கோழிய வச்சு ஒரு டான்ஸ் ஆடிங்க பாருங்க. அவ ரவுடி பேபி, அதனால அந்த ரவுடி பேபி பாட்டுக்கு அவ ஆடுனா. ஆமா, அடுத்த அவார்டு ஃபங்க்ஷன் உன்னைய கூட்டு போறேன், அப்ப வந்து போடு. வேணாம் எதுக்கு நீங்க எந்த நோவாட்டு ஃபங்க்ஷன் என்ன கிழிச்சுட்டு நோவாட்டு ஃபங்க்ஷன் கொடுக்குறீங்க? நீங்களா தானா வச்சுக்குமா தவிட்டு கொள்ளிப்பாங்க அங்கிட்டு. நாங்கெல்லாம் டான்ஸ் வீட்டுல போடுவோம். என் உறவுகள்லாம் கொடுக்குற கமெண்ட்ஸ் தான் எனக்கு அவார்டு. ஓகேவா? ஆரம்பிச்சிட்டாடா உறவுகள் வந்திருக்க வேண்டியது என்ன ஒரு பிரச்சனைக்கும்? ஏன் வரல? சரி, இப்ப நீ என்ன சொல்ல வந்த? நான் கிளம்பணும், எனக்கு வேலை கிடக்கு. அதாவது உறவுகள் ஏன் வரல பிரச்சனைக்கு வரலன்னா, அவங்களுக்கு குடும்பம் இருக்கு. உங்களை மாதிரி குடும்பம் இல்லாதவங்களா ஒண்ணு வர்றதுக்கு? சரி, அதனால உறவுகளை எல்லாம் பேசக்கூடாது. யார பேசினாலும் நான் விட்டுருவேன். சரி, உறவுகளை பேசக்கூடாது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். வீட்டை ரெடி பண்றேன், அட்வான்ஸ் இந்த தடவையாவது குடுக்குறீங்க 50,000. ரைட்டா? சரி, குடுக்கலன்னா என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்ற சொல்ல மாட்டேன், செய்வேன். வைங்க. இத்துடன் விளையாட்டு செய்திகள் முடிஞ்சிரா? விளையாட்டு செய்தி கொடுக்கணும்னா ஒரே தள்ளிடுவா. இவ கிடக்கிற ஈத்தச்சிரிக்கி பீத்தச்சிரிக்கி ஆள் மண்டையும் பாரு. இவெல்லாம் சொல்லி இவளுக்கு நான் பயந்துக்கிட்டு வாழ்க்கை நடத்த போகிறேனே. இப்போ ஒரே வார்த்தை சொல்லவா, இன்றைக்கி நான் வக்கீலை போய் பார்க்க போகிறேன். வக்கீல் நோட்டீஸை எடுத்து ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஃபோட்டோ எடுத்து காட்டிட்டு அதுக்கப்புறமா நான் ஆம்பளைங்கிறத நிரூபிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், 6 மணி லைவில் சந்திப்போம். அதுக்கடையில் மத்தியான வீடியோ போட்டாலும் போடுவேன். கமெண்ட் பாக்ஸ் ஆனில் இருக்கும், உங்கள் கமெண்ட் அள்ளி தெளிங்க. பாய்.